குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை மனிதனுக்கு முக்கியம், ரொம்ப அவசியம். அந்த கடவுள் நம்பிக்கையும் கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கும் போதும் அவன் பயத்திலேருந்து வெளியே வருவான், நிம்மதியான வாழ்க்கை வாழ்வான். அது எந்த மதத்தாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள்னு கும்பிடுவான். மனிதர்கள் மனங்கள் வேற இல்லை, அதனால் மதங்கள் வேறவா இருக்குது, ஞானிகள் வேறவா இருக்கிறான், குருக்கள் வேறவா இருக்கிறான். ஆனால் எல்லாம் இருந்தாலும் மனிதன் தான். அந்த மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் தைரியமாக வாழ வேண்டும். இப்போது எங்களுடைய அல்லது சீடர்களுடைய உங்களை போற்றுகின்றவர்களுடைய எண்ணமாக கூட இருக்கலாம், நாயன்மாராக நீங்கள் வர வேண்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் நீங்கள் அதற்கு என்ன சொல்லுவீர்கள்? அப்படி ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது. அது மாதிரி அவங்களுடைய நிலைக்கு நம்ம தகுதிக்கும் எட்டாத நிலை அவங்களுடைய வாழ்க்கை. இதை நிறைய பேர் இன்னொரு மகானை தனக்கோட ஒப்பிடுறாங்க. அது பெரிய தவறான விஷயம். ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்வு நம்ம வாழ்ந்துருக்கிறோமான்னு யோசித்தாங்கன்னா உண்மை விளங்கும். எந்த ஞானி கூடியும் இன்னொருத்தரை ஒரு சராசரி மனுஷனை ஒப்பிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். கிருபானந்த வாரியார் எவ்வளவோ தெய்வீக எல்லா விஷயம் தெரிஞ்சவர். அவர் நம்ம காலகட்டத்திலே வாழ்ந்தவர், நம்மளே பார்த்தவங்க, அவர் பேச்சை நம்மளே கேட்டவங்க. அப்படி வாழ்ந்த ஒரு மகான் வெளிநாட்டுக்கு போய் அவருடைய காலட்சேபத்தை முடிச்சுட்டு வரும்போது அவருடைய ஆன்மாவாகப்பட்டது ஃப்ளைட்லேயே போயிடுச்சு. இது எந்த மனிதனுக்கு நடக்கும்? சராசரி மனிதனுக்கு நடக்குமா? அதனால் நான் கிருபானந்த வாரியார் மாதிரிங்க, கிருபானந்த வாரியார் எங்கள் தாத்தாங்க, எங்கள் ஆயாங்கன்னு சொல்லிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. அவர் தான், நான் தான். அவருக்கு ஈக்குவலாக என்னை உருவாக்கவே கூடாது. எந்த மகானுக்கும் நான் என்னை ஒப்பிட்டே சொல்கிறது கிடையாது. நான் சராசரி மனிதன். என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எடுத்துக்காட்டு அது உங்களுடைய சொந்த விஷயங்கள். ஆனால் எந்த மகானையும் ஒரு மனிதனோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தகுதி கிடையாது. மகான் தான், மனுஷன்தான். மகானன்றவன் உலகத்துக்காக வாழ்ந்தவன், மனுஷன்றவன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வாழறவன். இந்த மனுஷன் போய் மகான் கூட சேரக்கூடாது, சேர்த்துக்கக்கூடாது, தப்பு அது. அதனால் கிருபானந்த வாரியார் 63வது நயனாரா இல்லை 73வது நயனாரா அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆயிரக்கணக்கான நாயன்மார்கள் இருக்கிறாங்க. 18 சித்தர்கள் என்னவாங்க, 18 சித்தர்கள் இருக்கிறாங்க, 1000 சித்தர்கள் இருக்கிறாங்க. இது நம்மளுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது, நம்மளுக்கு தோற்றத்துக்கு தெரிஞ்சது, நமக்கு பேப்பரில் தெரிஞ்சது ஒரு விளக்கம் போடணும். அவங்களுக்கு 63ஆனா இருக்கட்டும், 1000ஆனா இருக்கட்டும், ஆனால் அவங்கள சொன்ன வார்த்தைகளை நம்ம பின்பற்றி போகும்போது நம்ம வாழ்க்கையில் துன்பத்திலிருந்து வெளிப்பட்டு இன்ப வாழ்க்கை வாழ்வோம். அதை கடைபிடிங்க, அதுவே சந்தோஷமானது. என்னுடைய நிலையை யார் ஏற்றானோ அவன் செய்யணும். என்னுடைய நிலையை எட்டவே முடியல யாரால், இல்லையா? இதை இப்போ பேசினது பேர் மணிகண்டன். இப்போ சொன்னார், கார் விடுவே இடம் இல்லை சாமி, மைதானம் ஃபுல்லாக காருங்களாக தான் இருக்குது, ஒரு 60-70 கார் இருக்கும் பொழுது. அவ்வளோ சம்பளம் காரில் தான் வருவாங்க, அவ்வளோ சம்பளம். ஆனால் இவருக்கு என்ன 3 ஸ்டேட்டு இவர் இன்சார்ஜில் இருந்தது, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. அவர் 3 ஊர்லேயும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்கே 10 நாள், அங்கே 10 நாள், அங்கே 10 நாள். இந்த பாடம் பண்ண ஏடா கூடமாக முடியல, அங்கங்கே ரூமுங்களில் போய் லாட்ஜிங்கில் பாடம் பண்ண முடியலன்றதுக்காக அவ்வளோ சம்பளமான வேலையை எழுதி கொடுத்துட்டு கம்மி சம்பளத்துக்கு போய் பாடம் பண்ணிக்கிறான். இருந்தாலும் அவன் தான் செய்கிறான். இல்லையா? நடந்தது இறைவன் செயல். ஏன்னா எதுவும் இறைவனோட அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. நம்ம சாப்பிட்றதுலேருந்து, நம்ம செயல்பாடுகளில் இருந்து, உலக இயக்கத்திலேருந்து, நம்மளை இயக்கிறதுல இருந்து எல்லாம் கடவுளின் செயல். கடவுள் இல்லாமல் பொழுது வெடியாது, பொழுது போவாது. எல்லாம் கடவுளின் செயல். அப்போது இது இடையில் சில குழப்பங்கள், சில மனஸ்தாபங்கள், அது இது ஏதோ வந்திருந்தாலும் கூட அதெல்லாம் இறைவன் செயல்னு நம்ம நினைக்கணும் முதல்ல. ஏன்னா தனித்து ஒருத்தர் எதையும் செய்திட முடியாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும். அந்த பக்குவம் நமக்கு வந்துடணும். ஒருத்தர் நினச்சியோ ஒரு விஷயத்தை பெருசாக பண்ணிட முடியாது.
இறைவனின் அனுக்கிரகம் இல்லாமல் அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் திருடுறதுக்கு போகிறான். திருட போகும்போது கோயிலில் விநாயகர் கோயிலில் போயிட்டு, ஐயா நாங்கள் மாதிரி திருட போகிறோம், நீயா எங்களுக்கு ஒரு பார்ட்னராக எங்கள் கூட கலந்துக்கின்னு வாங்க அப்படின்னு வேண்டிக்கிறான். வேண்டிக்கின்னு அவன் என்ன சொல்கிறான், விநாயகர் நம்ம கூட தான் இருக்கார், நம்ம தைரியமாக போய் திருடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வாடான்னு ராஜா வீட்டில் போய் திருடுறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, திருடனுக்கும் இறைவன் கூட இருப்பான். நல்லவன் கெட்டவன் பாகுபாடு இறைவனுக்கு கிடையாது, நமக்கு தான் அதெல்லாம். நம்ம மனசில் தான் இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் வல்லவன், இப்படியெல்லாம் நம்ம கற்பனையில் தான் இருக்கிறோமே தவிர நல்லது கெட்டதுன்ற ரெண்டு இறைவனுக்கு இல்லை. ஏன்னா படைச்சது அவன். எல்லாத்தையும் இப்போ ஒரு மில்லில் துணி நெய்கிற மில்லு இருக்கு இல்லையா, துணி நெய்கிற மில்லில் போனால் எல்லா துணியும் வந்து மில்லுலேருந்து ஒரே மாதிரி தான் வெளியில் வரும். மிஷின்லேருந்து எல்லாம் வெள்ளையாக தான் மிஷினில் வரும். அதை கட்டிக்கினே அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்கள பொறுத்து அந்த வெள்ளை அப்படியே இருக்குதா, கலர் மாறிடுச்சா, கறிக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சான்றது அவங்கவுங்க செயல்பாடுகளை பொறுத்து இல்லையா. அப்போது நாம் பார்க்குற பார்வையில் எப்படி பார்க்குறோமோ அதுதான் நமக்கு தெரியும் கண்ணுக்கு. சொல்லுவாங்க சிலர், இவர் ஏதோ ஒரு கலர், இது எப்போ இந்த கலர் கொஞ்சம் சரியில்லைன்னா, ஏவா சரியான காமாலை பூச்ச கன்னியா இவனுக்கு, எதை பார்த்தாலும் மஞ்சளாகுது என்னன்னு சொல்கிறான் இந்த ஆள் அப்படின்வாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நினைவு தான் வெளியில் நமக்கு செயல் புரியும். அப்போ அந்த வகையில் நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இறைவன் செயல், எது நடந்தாலும் இறைவன் செயல். ஆனால் தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலா வேணாங்க. அப்போது ஒவ்வொரு ஞானியும் தன்னை அறியணும், அன்பே சிவம்னாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், எது எப்படியோ போட்டோம்பா, நாம் எதுக்கு வந்தோம், இறைவா கடவுளை பிடிக்கணும், குரு சொன்ன வழியில் நம்ம போனோம், அவ்வளோதான். நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன, குரு பாடம் கற்றுக் கொடுத்தாரு, இது ஒரு மிகப்பெரிய அரிய கலை. இந்த கலையை குரு வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்காரு, சொல்லி கொடுத்துருக்காரு. அதுபடி தான் நம்ம வந்து உபதேசம் வாங்கியிருக்கோம், பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும் நம்மன்னா, ஐயாவை பார்க்கணும், குருவை பார்க்கணும், கலையை நான் வந்து இந்த கலையை சரியாக செய்யணும்னு குருமார்கள்கிட்ட செக் பண்ணிக்கணும். கலையை தினம் நான் இந்த பாடத்தை சரியாக பண்ணணும், சிறப்பாக பண்ணணும். அது எப்போல்லாம் நடக்கும்னா, மாதம் ஒவ்வொரு பௌர்ணமியும் இங்கே நடக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி தானே, எல்லாருக்கும் தெரியும். ஐயா ஒரு விஷயம் சொல்லுவார், யார் வந்தாலும் வரலைன்னாலும் பௌர்ணமி நிற்கக்கூடாது, பௌர்ணமி யாரும் நிறுத்தக்கூடாது, ஒரு பௌர்ணமியும் தவறக்கூடாது, வர்றவங்க பசின்னு யாரும் போகக்கூடாது. என்ன சொன்னார், பசின்னு ஒருத்தர் கூட இங்கே வந்துட்டு திரும்பி போகக்கூடாது. இப்போது அவங்களுக்கு வயிறார சாப்பாடு, இந்த கலையை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க அறியாமையை சில விஷயங்களில், அந்த அறியாமைன்றது என்னென்னா, மூட பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய இருக்கும். ஆடு பலியிடுறது, கோழி பலியிடுறது, ஒரு வேப்ப மரத்தை பார்த்தா துணி சுற்றி 2-3 செங்கல்ல வச்சு அங்கே குங்கப்பொட்டு வச்சு ஊந்து கும்பிட்றது, இதெல்லாம் வந்து இந்த மூட நம்பிக்கை. இதெல்லாம் வந்து ஐயா வந்து உடைச்சார். இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் சும்மா பொய், இது மாதிரிலாம் பண்ணால் அவங்கவுங்க மன திருப்திக்காக அதை பண்ணிக்கிறாங்களே தவிர அதிலெல்லாம் வந்து கடவுளை பார்க்க முடியாது. ஏன் ஐயா நான் உனக்குள்ளே கடவுள் இருக்கார் தேடுனார். ஒரு சிலையில் கூட கடவுளை அவர் சொல்லலை, உனக்குள்ளே இருக்காருன்னாரு. அப்போது உனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை கேட்டு உன் மனசாட்சிப்படி எதுக்கு நம்ம வந்தோம், நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை இன்னொருத்தர், அதுதான் அன்பே சிவம் மனமே குருன்னார். உன் மனசு தான் உனக்கு குரு. யாரோ சொல்கிறத கேட்டு யாரோ, இப்போது நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுங்க, சில ப்ரூஃப் எல்லாம் வச்சுக்கிட்டு மகான்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சிலருக்கு அதில் முரண்பாடுகள் இருக்கலாம், இருந்தால் அதை தூக்கி ஓரமாக போடுங்க, சரியானதை எடுத்துக்கங்க, அதுதானே உங்கள் வேலை. நான் சொன்னதை அப்படியே எடுத்துக்கணும் ஏதாவது சட்டம் இருக்குதாண்ணா, அது ஒன்றும் கிடையாது. இங்கே கீழே நீங்கள் உட்காந்துட்டு இருக்குதாலையோ நான் மேலே உட்காந்துருந்தாலே எனக்கு எல்லாம் தெரியுன்றதும் கிடையாது, உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னும் கிடையாது. இதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும்.
அப்போ அப்படி புரியும் போது இதை நம்ம புரிஞ்சிக்கினாலே யார் சொல்கிறது சரி தப்புன்றதை முதல்ல அனலைஸ் பண்ணிடணும். இப்போது பௌர்ணமின்னா எப்போவுமே இங்கே நடக்கும். ஐயா சொல்லியிருக்க ஒரு பௌர்ணமி தவறக்கூடாதுன்னு இருக்கார். இப்போ பௌர்ணமி ஐயா பௌர்ணமி இருக்கா இந்த கேள்வி கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஏன் பௌர்ணமி இருக்கான்னு கேட்குறதுக்கு என்ன வந்தது? இல்லை இங்கே பிரச்சனை என்ன பிரச்சனையாவது போட்டோம்பா, நிர்வாக ரீதியாக அது எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அது ஏதோ போயிட்டு போகுது. உனக்கு ஏன் நீ எதுக்கு வந்த? கொடுத்த பாடத்தை சரியாக செய்யணும். ஐயாவை பிடி, ஐயா கிட்ட உழுந்து கும்பிடு, ஐயா அவர்கிட்ட வச்சு உன்னோட வேண்டுகோள் அங்கே வை, பாடத்தை பண்ணு, சாப்பிடு, போயிட்டாரு. உனக்கு நீ வந்த வேலையை தானே பார்க்கணும். நீங்கள் வந்து பந்தக்கால பூச்சிக்கு நின்று தான் நாம் என்ன பண்ணுறது இல்லையா? அப்போது பௌர்ணமி இப்போ இல்லை, இப்போ நான் இருப்பேன், நான் இன்னும் எவ்வளோ காலம் இருப்பேன் நீங்கள் சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்களேன். ஒரு 10 வருஷம், ஒரு 20 வருஷம், அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் தானே வருவாங்க. இங்கே வருவாங்களா வரமாட்டாங்களா? யார் வந்தாலும் வரலன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அது தானே பார்க்கணும். இந்த தெளிவு நமக்கு வரணும், அவ்வளோதான், சிம்பிள். இந்த தெளிவு நமக்கு வரணும். யாரும் எப்படியோ போங்க, நான் வந்தது எதுக்கு? அதனால தான் உன்னை பார்க்க சொன்னாங்க. ஊரை பார்த்தா கெட்டு போயிடுவீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, 2 பேரும் என்ன முட்டின்னு இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள, நம்ம உள்ளே பூந்து ஏதாவது அவங்கள சரி பண்ணிடலாமா? அதெல்லாம் சரி பண்ணவே முடியாது. யார் சொல்கிறது யாரும் எடுத்துக்க மாட்டான். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை